அந்த காட்டுல இருந்த எல்லாருக்கும் சாப்பாடு கிளியோட ராஜ்யத்துல இருந்து தான் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. கிளி எல்லாருக்கும் சரியான சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதனால எல்லாருமே அந்த கிளிய ரொம்பவே மதிச்சாங்க. ஆனா சோனு எப்பவுமே அதோட சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இன்னொருத்தவங்களோட சாப்பாடையும் தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால அத பத்தி புகார் கொடுக்கறதுக்காக மற்ற பறவைகள் கிளி கிட்ட போனாங்க. சோனு, உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன். அதுக்கு தண்டனை என்னன்னா, நீ ஒரு தனி குகையில தான் இருந்தாகணும். அங்கே உனக்கு எந்த உணவும் கிடைக்காது. ஒருவேளை யாராச்சும் பிடிச்சி நீ சாப்பிட்டேன்னா இன்னும் அதிகமான தண்டனை உனக்கு கிடைக்கும். சோனு அதை கேட்டு கிளி ராஜா என்ன சொன்னாரோ அதையே செஞ்சது. நாட்கள் அப்படியே நகர ஆரம்பிச்சது. சோனுவுக்கு ரொம்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சது. அது யாருக்கு தெரியாம வெளியே பறந்து வேட்டைக்காக கிளம்புச்சு. அப்பதான் கிளிராஜாவுக்கு தெரியாது அப்படின்னு. அது ஒரு பறவையை கொண்டு அதை அதோட சாப்பாடா ஆக்கிக்குச்சு.